ரீசனிங் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். கொஸ்டின் மார்க்கில் எந்த நம்பர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கோங்க. அதில் 3ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணி தனியாக எழுதிக்கோங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற நம்பர் 2ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணி தனியாக எடுத்துகிட்டு மொத்தமாக டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது 2 டேபிளில் 8 வந்து 4 டைம்ஸ் போகும். அதே மாதிரி 6 வந்து 3 டேபிளில் 2 டைம்ஸ் போகும். இப்போ கேன்சல் பண்ண அகைன் 2 வரும் 2 டேபிளில். ஸோ ஆன்சர் 2 வந்துருச்சா? அதே மாதிரி செகண்ட் டயக்ராமுக்கு பண்ணுங்கள். 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணி தனியாக எழுதிக்கோங்க. ரிமைனிங் இருக்க 3ஐயும் 8ஐயும் தனியாக மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கேயும் 2. ஸோ 2 கேன்சல் ஆனால் நமக்கு 1ன்ற ஆன்சரும் கிடச்சிருச்சு. ஸோ இதே ஷார்ட்கட்டை தேர்ட் டயக்ராமுக்கு யூஸ் பண்ணி மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிங்க. ஓகேவா? 12 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 கிடைக்கும். இங்கேயும் 2. 2 × 2 நமக்கு 4 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு கூட டிவைட் பண்ணலாம். லைக் 24/12 அப்படி கூட பண்ணாலும் ஆன்சர் வரும். சரியா? ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.